அன்பு தோழி பாரதி அவர்களே, இருந்து ஆசி வழங்கி கொண்டிருக்கும் தெய்வ திரு சம்பத்தண்ணா அவர்களே வணங்கி, இந்த அருமையான பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, பெரும் கடலாக கூடியிருக்கிற பார்வையாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கத்தினை பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய அருமை தங்கை தெய்வநாயகி அவர்கள் அற்புதமாக பேசினார்கள். இந்திரஜித்தை பார்க்கும் போது முருகனை போல இருக்கிறது என்று கம்பர் சொன்னார். முருகனை எதிர்த்து தெய்வ யானை பேசலாமா என்று கேட்டார். தெய்வானை முருகனை பத்தி கவலைப்பட முடியாது. இப்ப தெய்வான மணிகண்டனை பத்தி மட்டும்தான் கவலைப்பட முடியும். அவரு சொன்னதைத்தான் கேட்க முடியும். எதிர்த்து பேசுறத பத்தி அதுல என்னெல்லாமோ இங்கிலீஷ்ல எல்லாம் பேசினாங்க. துரை இங்கிலீஷ்லாம் பேசுச்சு இல்ல. மண்டேலா என்ன சொன்னார் தெரியுமா? தோற்று கிடக்கிறதுல இருந்து எழுந்து வருவதுதான் வெற்றியின்னாராம். ஒரு தடவை போருக்கு போய் தோத்து திரும்ப வந்து மறுபடி வெற்றி பெற்றால் அது பெருமை. ஒவ்வொரு தடவையும் போருக்கு போய் சண்டையில விழுந்து விழுந்து எந்திரிச்சு வந்து சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு அப்படின்னா என்னம்மா அது திலகமாக முடியும்? இந்திரஜித்தனுடைய சட்டை அப்ப கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்சேதான் இருந்து கடைசி சட்டையே இல்லாம போயிருக்கு. கஷ்டம். நடுவர் அவர்களே, ரொம்ப அருமையா புள்ள பேசிட்டு போயிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்க? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை நிரூபித்து காட்டியவன் இல்லையா இந்திரஜித்? தந்தைக்காகவே போரிட்டான். இத நம்மளால ஏத்துக்க முடியுதான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். யாருக்காக போராடுறாங்களோ அவங்களுடைய தகுதியைத்தானே நம்ம யோசிப்போம். இவங்க தந்தை பெரிய இந்திரஜித்தோட தந்தை, இந்திரஜித்தோட தந்தை பெரிய ஒழுக்க சீலர். அவருக்காக இந்த பையன் போராடி உயிரையே கொடுத்திருக்கானே, இவன் இல்லையா திலகம்னு நம்மளால தோணுமா? வருமா மனசுல? அவன் எவ்வளவு பெரிய போக்கிரித்தனத்தை பண்ணிட்டு சத்தமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவனுக்காக நமக்கு கோபம் பூரா அவன் குடும்பத்து மேலேயே வருது. அவரை போய் நல்லவன்னு பேசணும்னா நல்ல வக்கீல் தெய்வநாயகி அருமையா பேசியிருக்காங்க. ஏன்னா வக்கீலா இருக்கலாம். ஆமா, பேசணும்ல. அடுத்து நம்ம தெய்வயானை மணிகண்டன். தெய்வானை மணிகண்டன் எனக்கு அவங்க பேசல ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருந்த மாதிரி கட்டி அறுத்து சுட்டு தையல் போட்டு ஒரு பெரிய அறுவை சிகிச்சையா பிரமாதமா செஞ்சு முடிச்சாங்க. நல்லா இருந்துச்சு தெய்வானை, நல்லா இருந்தது. ஆனா எல்லா சிக்கலும் யாருக்கு தெரியுமா? கும்பகர்ணனுக்குங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எலெக்ஷன் நெருங்கி வருது. கட்சி மாற வா வா வான்னு ஒருத்தன் கூப்பிடுறான். கட்சி மாற வா வா வா, யார் யாரோட கூட்டு சேரலான்னு வா வான்னு கூப்பிடுறான். அது ஒரு பிரச்சனை. கட்சி தாவினால் உனக்கு பதவின்னு வேற ஆசை காட்டுறான். இது எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த காலத்துல இருந்திருக்கு பாருங்க. கட்சி தாவினா பதவி கொடுத்திருக்காங்க. உனக்கு இலங்கையின் அரசை தருகிறேன், எங்க அணிக்கு தாவிடு சொல்றவன் வீடனன். ஆனாலும் உனக்கு தக்கது அது, நீ அப்படி இரு, நான் எனக்கு தக்கது சரி என்று என்னுடைய முடிவில் தவறாமல் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வலிமை ஒருத்தனுக்கு இருக்கும் என்றால் அவன்தானே இலங்கையின் திலகமாக இருக்க முடியும் என்பதை நாங்க கேட்கிறோம். வீடனன் தான் ஏற்கனவே அரசனை அறிவிச்சாச்சு. அப்புறம் இவர் போன அதான் சொல்றேன். அவரு சொல்றாரு எங்க அணிக்கு வந்தா உனக்கு அடுத்த பதவியை கொடுத்துடுறோன்னு. நடுவர் அவர்களே, அதற்கெல்லாம் பயப்படாத. தியாகியாக இருந்தவர் தான் ஒரு திலகமாக மாற முடியும். கும்பகர்ணனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பணியை கரெக்டா செஞ்சவருங்க. என்னமோ தூங்கிக்கிட்டே இருந்தாராம். அவரா தூங்குனவரு? எவ்வளவு நேரம் நம்ம விழித்து கொண்டு இருக்கிறோம்ங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அப்படி இருந்தவன் கும்பகர்ணன். உங்க கிளாஸ்ல பசங்க தூங்கினா அப்படித்தான். ஆமா, கண்ணை திறந்த மாதிரியே இருப்பான். எதுவுமே காதுல விழலன்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்குல்ல. ஆனா விழிப்புணர்வோடு இருந்தவன் கும்பகர்ணன் என்றால் அவன்தான் ராவணனுக்கு சரியான அறிவுரை சொன்னவன். நடுவர் அவர்களே, ரெண்டு சொல் இருக்கு தமிழ்ல, ஆலோசனை அறிவுரை என்று இல்லையா? வரும் முன் காக்க பயன்படுவது ஆலோசனை, வந்த பின் காக்க பயன்படுவது அறிவுரை. இந்த இரண்டையும் ராவணனுக்கு சொன்ன ஒரே ஆள் என்றால் அது எங்க திலகம் கும்பகர்ணன் மட்டும்தான். அவன் தானே முதல்லையும் சொல்றான் பிறகும் சொல்றான். அப்படி இருக்கையில அவர்தான் அருமையாக திலகமாக இருக்க முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு தைரியமா ராவணனை பார்த்து பேசுறான். பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிடரை, நன்று நம் கொற்றம் என்று ராவண முன்னால நின்று பஞ்ச் டயலாக் பேசக்கூடிய தைரியம் கும்பகர்ணனுக்கு மட்டும்தான் இருந்ததுன்னா அவன் தானங்க சூப்பர் ஸ்டார். அவன் தானே திலகமாக இருக்க முடியும். அடுத்த கூலி அவர்தான். அடுத்த கூலி நம்பர் 3 அவராத்தான் வர முடியும். நடுவர் அவர்களே, இந்த மத்தியானம் நல்ல 6 மாசம் தூங்கக்கூடியவன், 6 மாசம் எந்திக்கக்கூடிய முழிச்சிருக்க கூடியவன் சொல்றோம்.
முழித்திருக்கிற நேரத்துல நல்லா சாப்பிடுவான், அப்புறம் 6 மாசம் தூங்குவான். இப்படி நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மத்தியான நேரத்துல அந்த அடுத்த பீரியட் வரும் இல்லையா, மத்தியானம் 4th hour, அந்த அவர்ல கிளாஸுக்கு போறதுக்கு எனக்கெல்லாம் பயமா இருக்கும். ஏன்னா சாப்பிட்டுட்டு நம்ம போயிருப்போம், பசங்களும் சாப்பிட்டு வந்து உட்காருவான், அவனும் ஒரு மாதிரி இருப்பான், நம்மளும் ஒரு மாதிரி இருப்போம். கிளாஸ் எடுக்கிறது கஷ்டம்னு நாங்கெல்லாம் பயப்படுவோம். உங்களெல்லாம் நம்பி நாங்க பிள்ளைகளை அனுப்புறோமா? அது உடல் இயற்கை தானே நடுவர் அவர்களே, எல்லாருக்கும் வரக்கூடியது தானே. ஆனா அப்படி சாப்பிட்டு அப்படி தூங்கி கொண்டு இருக்கிறவனாக இருக்கிற கும்பகர்ணன் வாயிலிருந்து வர்ற சொற்களை பார்த்தால் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்றால் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்கிறவன் கும்பகர்ணன். நீங்க சொன்னீங்களே அப்ரைட்டிஸாவே முதல்ல என்னவா 10,000 காளைகளை சாப்பிட்டவன், அப்படைசராவே காளைகளை சாப்பிட்டவன், சூப்பு மாதிரி போட்டு குடிச்சிருக்கான் பாருங்க, அவ்வளவு சாப்பிட்டவன் சொன்னீங்க. அவன் வாய்க்குள் கண்டதும் போனாலும் அவன் வாயிலிருந்து வெளிவந்த ஒவ்வொரு சொற்களும் முக்கியமான சொற்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. எல்லா வகையிலும் போராடினாங்க, ஆனா அண்ணனுடைய மனசை மாற்ற முடியவில்லை என்றவுடன் 6 மாசம் கழிச்சு அவனை எழுப்புறாங்க. எழுப்பும் போதும் அதே எண்ணத்துல எந்திரிச்ச உடனே கேட்கிறான், ஆனதோ வெஞ்சமர் அலகில் கற்புடை ஜானகி துயர் இன்னும் தவிர்ந்திலையோ என கேட்டுக்கொண்டே எழும்பும் போது அவனை போய் தூங்குறான்னு சொல்ல முடியுமாங்க? அப்படி சொன்னதோடு மட்டுமில்ல, சரி உங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, என் கடமையை நான் செய்கின்றேன், வென்று இவன் வருவேன் என்று சொல்லல, திரும்ப போருக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு நான் வருவேன்னு கூட சொல்லல, கொன்றுவன், ஆனால் பொலங்கொள் தோழியை அவன் பால் விட்டு விடுதி என்று சொல்லி ராவணனிடம் வரம் கேட்டுவிட்டு திரும்புகிறான். எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் போருக்கு போய் உனக்காக செத்தாலும் பரவாயில்ல, அவளை விட்டுரு என்று சொல்லி செல்கின்ற போது கும்பகர்ணனை பார்த்து நமக்கு எப்படி தோணுது தெரியுமா? கும்பகர்ணன் தன் திவசம் அறிந்தே கவசம் பூண்ட ஒரு தியாகி என்பதாக கும்பகர்ணனை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால் அதுதானே சிறப்பு. எல்லாத்துக்கும் மேல கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன்? லக்குவனுக்கு தான் சுமத்திரை சொன்னா ஒரு கட்டளை இல்லையா, தம்பி இவன் பின் செல், ராமன் பின்னால போ, தம்பி எனும்படி அன்று அடியாரின் ஏவல் செய்தில் மண்ணும் நகருக்கே அவன் வந்திடில் வா, இன்றேல் முன்னம் முடி என்று சுமத்திரை கட்டளை இட்டது லக்குவனுக்கு இல்லையா? ஆனால் அந்த கட்டளையை கும்பகர்ணன் தான் நிகழ்த்தி காட்டியவன். தன் அண்ணனுக்காக முன்னம் முடிந்து முன்னோட்டம் காட்டிய தியாகி என்றால் அது கும்பகர்ணனாகத்தான் இருக்கிறான். நடுவர் அவர்களே, அவன் காட்டி கொடுத்த கருப்பாடு அல்ல. ராஜ்குமார் சார் நல்லா எழுதிட்டீங்களா? அவர் பேசவே இல்லை. ஏமா அவரை வீடனன் காட்டி கொடுத்த கருப்பு ஆடு அல்ல, நேர்ந்து வெட்டப்பட்ட வெள்ளாடு என்றால் எதற்கு வலிமை அதிகம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, சாப்பாட்டை பத்தியே பேசுது. நடுவர் அவர்களே, ஒரு திலகம், ஒரு அரசன், ஒரு தலைவன் என்றால் அவனுக்கு எவ்வளவு நல்ல பண்புகள் இருக்கணும். அதுல முக்கியமானது சுயமரியாதை இல்லையா? சுய கௌரவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது கும்பகர்ணனுக்கு இருந்ததுங்க. கும்பகர்ணன் வந்து போர்க்களத்தில் நின்ற போது வீடனன் ஓடி வந்தான். ஐயோ அண்ணா, நீனுமே அழிஞ்சு போய் விடக்கூடாது, இங்கே வந்து விடு என்றெல்லாம் கூறி அழைத்த போது, வேண்டாம் நான் வரமாட்டேன், உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பிட்டு துண்ணம் கொண்ட புன்னுடை நெஞ்சோடு ஐய கும்பிட்டு வாழ்கிறேன், கூற்றையும் ஆடல் கொண்டேன், நான் பகைவனை கும்பிட்டு வாழ மாட்டேன், நான் போர்க்களத்துல வீரமரணம் அடைவதுதான் எனக்கு சிறப்பு என்று சொல்கிறான் என்றால் அவன் தான் அங்க தலைவனாக இருக்க முடியும். இதுல ஒரு சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அரக்கர் குல மானத்தை காத்தவன் தான் திலகமாக இருக்க முடியும். அது கும்பகர்ணன். ஏன் தெரியுமா? முதல் நாள் போருக்கு சென்ற ராவணன் இன்று போய் போருக்கு அத்தனை ஆயுதங்களையும் இழந்து நிராயுதபாணியாக நிற்கிறான் ராமன் முன்னால். அப்ப ராமன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கினன் நாகிளம் கமுகின் வாழை தாவூரு கோசல நாடுடை வள்ளல் கம்பர் சொன்னார். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னாரு. அதை ஏற்றுக்கொண்டு ராவணன் திரும்பி வந்துட்டான். ஆனா கும்பகர்ணனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ராமன் சொல்றான், வீடனனுடைய அண்ணனா இருக்கானே, அவனை உடனே அழிக்க வேண்டாமேன்னு சொல்லி அவனை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கிறான். போதியோ, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு கூட ஏதாவது ஆயுதத்தோட வா, போதியோ அல்லது இன்றே சாதியோ என்று கேட்டபோது, இல்ல இன்றே வீரமரணம் அடைந்தாலும் சரி, எதிரி கொடுக்கின்ற மன்னிப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி
ராவணனால் வளைந்த இலங்கையின் புகழை தன் உயிர் கொடுத்து மீட்டியவன் கும்பகர்ணன் என்றால் அவன்தானே திலகமாக வாழ முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நடுவர் அவர்களே, மிக சிறப்பாக அண்ணனுக்காக பேசுறான். தம்பியர் இன்றி மாண்டு கிடப்பனோ தமையன் மண்மேல் என்று ராவணனுக்காக நான் உயிரை விட்டா கூட அண்ணன் தனியா நிக்க கூடாதுடா, அதனால அதை பார்க்க முடியாது, நான் முன்னால செத்துறேன்னு சொன்னானே, அங்க அண்ணன் மேல் பாசம். தம்பிய பார்த்து சொல்றான் வீடனன, நீ ஒருத்தனாவது உயிரோடு இரு, நீ செய்யறது உன்னுடைய நிலையில் சரி, நான் செய்வது என்னுடைய நிலையில் சரி இல்லையா? யாரும் நம்முடைய கருத்தை அடுத்தவங்க மேல திணிக்க முடியாது. எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்லுவார், அவரவருக்கென்று ஒவ்வொரு நியாயம் இருக்கிறதுன்னு சொல்லுவார். அதை போல ஓ நியாயம் உனக்கு சரி, அவனோட சேர்வ, என்னுடைய நியாயம் உயிர் கொடுப்பது, இது எனக்கு சரி, அதனால் நீ மட்டுமாவது உயிரோடு இருக்க வேண்டும் என்று தம்பி மேல் மரியாதை காட்டியதிலும் அன்பு செலுத்தியதும் சரி. தன்னுடைய தங்கைக்காக லக்குவன் கையை, என் தங்கையை தொட்ட கையை வெட்டி வீழ்த்துவேன் என்று சொன்னபோது தங்கை மேல் வைத்த பாசத்திலும் சரி. இப்படி பாச தலைவனாக, குலமானம் கொண்டவனாக, வீர மறவனாக, எல்லா வகையிலும் சிறப்பாக வாழ்ந்து மறைந்தவன் கும்பகர்ணன். அதனால் தான் அவருக்கு 6 விகுதி போட்டார் கம்பர். கூரோம் அந்த கும்பகர்ணனார் பாராடு வெண்கலத்து பட்டார் என்று அவர் மடிந்து விழுகின்ற நேரத்தில் கும்பகர்ணனார் என்று அவருக்கு ஒரு பெருமை சேர்த்தால் என்றால் கும்பகர்ணனே இலங்கையின் திலகமாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நண்பர்களே, ரேவதியினுடைய பேச்சுக்கு பிறகு இந்த அரங்கத்தினுடைய அந்த சூடு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏற்கனவே இங்கே ஃபேன் இல்லை. கும்பகர்ணனுக்காக அவ்வளவு உத்வேகமாக பேசியிருக்கிறார். நேரம் வேகமாக போயிருக்கு. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கும்பன் என்ற கதாபாத்திரத்தை ரேவதி எவ்வளவு உச்சத்துக்கு எடுத்து போனார் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆலோசனை, அறிவுரை ரெண்டையும் கொடுத்தவன் கும்பன் தான் என்று அவர் சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. முதல்ல கேட்கிறான், பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிடரை நன்று நம் கொற்றம். நம்ம நல்லா ஆட்சி செய்யறோம் அண்ணா, நல்லா ஆட்சி செய்யறோம். மானம் மானம் மானம்னு பேசுறோம், ஆனா மனசுக்குள்ள காமம் 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 அது ஒண்ணுதானே அண்ணா இருக்கு. இப்படி ராவணன் முன்னால் பேசுவதற்கு என்ன தைரியம் வேணும்? அது கும்பனுக்கு இருந்தது. சொல்றதெல்லாம் சொல்லி பார்த்தான். திட்டியின் விடம் அன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ அப்படின்னு கேட்டவன் கும்பகர்ணன். என்ன திட்டியின் விடம்? திட்டியின் விடம்னா என்ன விஷம்? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாம்பு விஷம். நம்ம ஆலகால விஷம். ஆலால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க. ஆலால கண்டன், ஆல ஆல 2 ஆள். அது ஏன்னா பார்க்கடலேருந்து வந்தது, வாசுகின்ற பாம்புட்டேந்து வந்தது. 2 விஷத்தையும் விழுங்கினவன் சிவன். அதனால்தான் ஆல ஆல கண்டன், ஆலால கண்டன். அப்போ விழுங்குவது விஷம் ஒரு விஷம். சில விஷம் முகர்ந்தால் விஷம். போபாலில் வந்தது இல்லை, மெத்தில் ஐசோசயனேட், முகர்ந்த உடனே இறந்துட்டாங்க. அப்போ விழுங்குவது விஷம், முகர்வது விஷம். ஆனால் இந்த விஷயம் என்ன தெரியுமா? திட்டியின் விடம். திட்டின திருஷ்டி, அந்த இடத்துல திருஷ்டியின் விஷம். பார்த்தாலே விடம் இருக்க முடியுமாங்க? யார் தெரியுமா பார்த்தாலே விடமா? சீதையாம். ஐயோ, கருணையின் நாயகி அல்லவா? அவ முகத்தை பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? ராஜாஜி எழுதுகிறார், எந்த தவறு செய்தாலும் பிராட்டி மன்னித்து விடுவாளே, அவளுடைய கால்களை பிடித்து கொள்ளுங்கள் என்று ராஜாஜி எழுதினாரு. தப்பு செஞ்சுட்டு கூட போய் அம்மா தப்பு செஞ்சுட்டேன்னா மன்னிக்கிற தாயை பார்த்து திட்டியின் விடம், பார்த்தாலே விஷம்னு எப்படி கும்பகர்ணன் சொன்னா? இந்த கேள்வி வருதா இல்லையா? அவளை பார்த்தாலே விஷம். ஏன்னா நீ அம்மான்னு நினைச்சு பார்த்தா அவ அமுதம், தப்பான பார்வையில நீ அவளை பார்த்தா அவளே உனக்கு விஷம். அதுதான் மண்டோதரி சொன்ன, அமுதினால் செய்த நஞ்சு சீதைனா. அமுதால நஞ்சை செய்ய முடியுமா? எப்படிங்க? கவிதாட்ட போய் 1 கிலோ பாவக்காய் வாங்கி கொடுத்து அம்மா நல்ல இனிப்பு பண்ணி கொடுன்னு நான் சொன்னா திட்டாது. ஜவஹர் சொல்லியிருந்தா பாவக்காயிலே அடிச்சிடும். அது கசப்பால இனிப்பை செய்ய முடியுமா? இனிப்பால கசப்பை செய்ய முடியுமா? அமுதால நஞ்சு செய்ய முடியுமா? சீதை அமுதினால் செய்த நஞ்சு. அவ அமுதுதான். தப்பா ஒருத்த ஒரு பார்வை பார்த்தா அவனுக்கு அவள் நஞ்சு. அதை சொன்னவன் யாருன்னா எங்க கும்பகர்ணன். எல்லாத்தையும் சொன்னான். கடைசியில
போருக்கு போயிருக்குப்பா. அது ரொம்ப முக்கியமான செய்தி, அதை நீங்கள் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக திரும்ப எடுத்து சொல்கிறேன். இன்று போய் போருக்கு நாளை வான்னு ராமன் சொன்னபோது உடனே ராவணன் திரும்பி போயிட்டான். வான் நகும் மண்ணெல்லாம் நகும் நெடுவயிரத்தோளான் நான் நகு பகைவர் எல்லாம் நகுவர். உனக்கு மன்னிப்பு கொடுத்து நீங்க திரும்பி வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் நீங்க கீழே விழுந்தாலே 10 பேர் விசனேத்திக்கு விழுந்துட்டீங்களாமே. ராவணன் தோற்று திரும்பி வந்தா எத்தனை பேர் கேவலமா பேசுவாங்கல்ல. வான் நகும் மண்ணுமெல்லாம் நகும் நெடுவயிரத்தோளோ நான் நகு பகைவர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான். அதுக்கு வைக்கப்படலையா, இதுக்கே வைக்கப்படலனா நீ எதுக்குடா வைக்கப்படுவானா. வேல் நகு நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த சானகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்புகிறான்னு கம்பெனி எழுதணும். அந்த ஜானகி சிரிச்சிருவாளே, எங்க வீட்டுக்காரர் மன்னிப்பு கொடுத்து நீ திரும்பி வந்த ஆள் தானே நீ, அவ சிரிச்சிருவாளேன்னு. அப்படி சொன்னா என்ன செஞ்சிருக்கணும் ராமன்ட்ட, அப்பா நாளைக்கு ஜானகியே பார்த்து சிரிப்பா, நீ அம்பு போறதுன்னா இப்பவே போட்டுரு, என் கதை அப்படிதான் சொல்லணும். திரும்பி வந்துட்டு அடுத்த நாள் இவன் என்ன சொன்னா, இன்று போய் போருக்கு நாளை வா. அடுத்த நாள் யாருங்க போயிருக்கணும், மானம் உள்ளவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், அடுத்த நாள் போருக்கு அவன் தானே போயிருக்கணும். தம்பியை எழுப்பி கும்பகர்ணனை அனுப்பிச்சான். ஆனா அந்த கும்பனுக்கும் ராமன் அதே சாய்ஸை கொடுக்குறான். நீங்க வேணா போயிட்டு வாப்பா. முதல்ல கையை வெட்டிட்டான், காலை வெட்டிட்டான். கையும் இல்லை காலும் இல்லை, ஒரு ஆள் எப்படிங்க சண்டை போட முடியும். நாக்கினால் மலைகளை எடுத்து எறிந்தானாம் கும்பன். குரங்கு கதறிக்கிட்டு ஓடுது, எல்லா குரங்கும். கம்பன் எதுனா வள்ளலும் மலர்க்கரம் விதிர்ப்புற்றான். ராமனோட கை நடுங்கின ஒரே பகைவன் யாருன்னா கும்பகர்ணன் தான், ராவணன் கிடையாது, இந்திரஜித் கிடையாது. வள்ளலும் மலர்க்கரம் விதிர்ப்புற்றான் என்று கம்பன் எழுதிட்டான். அப்படிப்பட்ட வீரன். அந்த வீரன் எதற்கு உயிரை கொடுத்தாங்க, அண்ணன் தனியா சாகக்கூடாது, தம்பி செத்த பிறகுதான் அண்ணன் சாகணும்னு சொன்னானே, அவன் தானே திலகம்னு இவ்வளவு பேசியிருக்காங்க, நீங்க சுமாரா கை தட்டுறீங்க. அல்ல வீடனனே என்று பேச வருகின்றார் திரு ராஜ்குமார். ராஜ்குமார் நோட் திஸ் பாயிண்ட் எல்லாம் இவங்க சொல்லி அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே உசிப்பிருக்காங்க. வாங்க ராஜ்குமார். கட்சி மாறுகிறவர் அப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க சகட்டு மேனிக்கு. இசையினும் இனிய தமிழால் உலகை வலம் வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, கம்பன் திருவிழாவை தமிழ் திருவிழாவாக 10 நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற புதுவையின் பெருமக்களே, கம்பன் கழகத்து தலைவர் அவர்களே, இன்றைய தினத்தந்தி தேவதை இதழின் அட்டைப்படத்தை தன் தமிழால் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற எங்கள் செயலாளர் அன்பிற்குரிய பேச்சாளர் பாரதி அவர்களே, கம்பன் கழக தொண்டர்களே, தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நல்லாவே கைத்தட்டலாம். அவங்கெல்லாம் இன்னும் தேவதையை பார்க்கல. இல்ல, அவங்க கொஞ்சம் மிரண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு முன்னால கும்பகர்ணனே அப்படின்னு எங்க ரேவதி மேடம் வந்து பேசினதை பார்த்தா நானே மிரண்டுட்டேன். அப்படி ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். கும்பகர்ணனா பாசத்தலைவன், அடேங்க அப்பா, பாசத்திற்குரிய சகோதரி. கும்பகர்ணனுக்கு இல்ல, நீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. கும்பகர்ணனே வந்து போர்க்களத்துல அந்த போர் செய்த அந்த காட்சியெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா பேசினாங்க. அவங்க பேசும்போது என்ன தெரியுமா, அந்த கும்பகர்ணனுங்கிற அணியிலே ஒரு குழப்பம் இருக்கு தெரியுமா. நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தெரியும், முதல்ல அவங்களத்தான் பேச சொன்னாங்க. இல்ல நான் போக மாட்டேன், தம்பிய போ சொல்லுங்க சொன்னாங்கல்ல. இதே இல்ல இல்ல, இது வந்து அவங்க இது இல்ல, கும்பகர்ணனே அப்படித்தானே. கும்பகர்ணனே அப்படித்தான். போர்க்களத்துக்கு அவன் ராவணன் அனுப்புறான். சந்தோஷமா போனானா இல்ல அழுதுகிட்டே போறான். நான் இனி ஜெயிச்சிட்டு வரமாட்டேன், திரும்பியே வரமாட்டேன், விதியினால நான் போறேன்னு சொல்லிட்டு போனவன இலங்கையின் திலகம். கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையாம்மா? இல்ல இல்ல, மனசாட்சி பட்டிமன்றத்தில் எப்படி பேசு. நல்லா சொன்னீங்க. எனக்கு ஒரு கேள்வி. அவங்க ஒரு கல்லூரியில பேராசிரியையா இருக்காங்க. ஒரு மாணவன் தேர்வுக்கு போறான்.
இவங்க மாணவனை வாழ்த்தி அனுப்புறாங்க, சென்று வென்று வருக மாணவனே. அவன் சொல்றான், இல்ல சென்று தோற்று வருவேன் பேராசிரியையே அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்குங்க. அவன்தான் இந்த கல்லூரியின் சிறந்த மாணவன், கல்லூரி திலகம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. அதே சூழல் தான் கும்பகர்ணனும் இருந்தான். அவனை வீரன் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது, பயந்துகிட்டே போனவன். அவனை போய் வீரன் நீங்க எப்படி சொல்ற? அவன் முழுக்க குழப்பத்தோடவே இருந்தான். ஆனா நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆடு சாப்பிடுறது மாடு சாப்பிடுறது இதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நீங்க மதியம் சாப்பிட்டதை சொன்னீங்களாம்மா? ஐயா ராஜ்குமார் ஐயா அவர்களே, அவங்க பசியில இருக்காங்க, சாப்பாட்டை நினைவுபடுத்தாதீங்கன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். இதுல அடுத்தது இந்திரஜித்துக்கு எங்க சகோதரி ரொம்ப அழகா இந்திரஜித்தை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா? அது என்னது, வில்லேந்தி 3 உலகத்தையும் ஜெயித்தவன், மிகப்பெரிய வீரன் இந்திரஜித்தா. நீங்க இந்திரஜித்தை பாத்தீங்கன்னா அவன் செய்தது அவ்வளவும் மாயப்போர், மாயம் செய்தவன் அவன். நீங்க அந்நியன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல அந்நியனா மாறி அவ்வளவு சண்டை போடுவான். திடீர்னு பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? அம்பியா மாறி அப்படியே சாதுவாயிரும். அதே மாதிரி தான் இந்திரஜித்து போர்க்களத்துல கடுமையா சண்டை போடுவான். லட்சுமணன் கடுமையா அடி வாங்குவான். அடி வாங்கி பயந்து போய் மேகத்துல மறைஞ்சு போய் அப்பாட்ட போய் சொல்ல, எப்பா விட்டுருப்பா, அடிக்கிறான்ப்பா, லட்சுமணன் அடிக்கிறான்ப்பா, தாங்கலப்பா, விட்டு சொன்னானா இல்லையா? சொன்னா அவன் முழுக்க அப்படித்தான் இருந்தான். மாயம் செய்தவன் இந்திரஜித். அவனை வீரன் என்று சொல்லாதீர்கள், அவன் ஒரு கோழை. அவன் எப்படி வீரனா இருக்க முடியும்? ஒரு வீரம்ங்கிறது ஆயுதத்தால் வெல்வது இல்லை பெரியோர்களே, ஆன்ம பலத்தால் வெல்வதுதான் வீரம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? திலகம், இலங்கையின் திலகம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பெரியவர்களே? திலகம் என்பது புனிதமானது, பவித்திரமானது, மங்களகரமானது. திலகம், இலங்கையின் மங்களமாக வீடணன் இருந்தான். அவன் இலங்கையில் ராவணனோடு இருப்பது வரையிலும் இலங்கையில் மங்களம் இருந்தது. ராவணனை விட்டு பிரிந்த பிறகு இலங்கையில் அமங்கலம் சூழ்ந்தது. நீங்க என்னன்னா, மற்றவர்களை ஆயுதத்தால் வெல்வதை விட தன்னைத்தான் ஐம்புலன்களையும் வெல்வது மட்டும்தான் வீரம். அப்படி ஐம்புலன்களையும் வென்றவன் வீடணன். வீடணனுடைய குரல்ங்கிறது அறத்தின் குரல் பெரியோர்களே. நம்ம இப்படி சொல்றேன் என்ன தெரியுமா? பெண்ணுக்கு ஒருவன் தீங்கிழைத்தால் அவன் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அழிக்கப்பட வேண்டியவன் என்று உலகத்தில் முதலாக சொன்னவன் வீடணன். ஏன்னா ராவணன் எல்லாராலையும் பேச முடியாது. நீங்க கும்பகர்ணன் பேசினான்னு சொல்றீங்களே, பேசினா திட்டியின் விடமன்ன கற்பின் கனலியை விட்டேயோ சொன்னா. அப்புறம் விட்டுட்டா அந்த மானிடர்கள் நம்மளை சாதாரணமாக நினைப்பாக, விட்டுறாதீங்க சொன்னானா இல்லையா? மாத்தி மாத்தி பேசினா. ஆனால் வீடணனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் பாருங்க, அவன் குரலில் ஒரே மாதிரி ஒலித்தது. யாரிடத்தில் அறமும் சத்தியமும் நேர்மையும் தர்மமும் இருக்கிறதோ அவர் குரல் நேர்மையாக இருக்கும், மாறவே செய்யாது. நீங்க என்னன்னா, ராவணன் சபையில அனுமன் அப்படியே பிடிச்சு பிரம்மாஸ்திரத்தால கட்டுப்பட்டவன் அனுமன். கட்டுப்பட்டு ராவணன் சபையில கொண்டு நிற்கிறான். உடனடியாக இவன் ராவணன் சொல்றான், அனுமனை கொன்னுருங்கிறான். கொன்ன உடனே எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. அந்த இதுல கும்பகர்ணனும் இருந்தான், இந்திரஜித்தும் இருந்தான், எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. கொல்மின் என்றனன். அடுத்தது கொல்லியர் சேர்தலும். உடனடியா இவன் சொல்றதுக்குன்னே அங்க ஒரு கூட்டம் இருக்கு, வெட்டுனா வெட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஓடி வர்றான். கொல்மின் என்றனன் கொல்லியர் சேர்தலும் நில்மின் என்றனன் வீடணன். அங்கதான் இத ஒரு நீதிபதியே சொல்லணுங்கிறதுக்காகத்தான் விட்டேன். பாட்டை பாதியில சொல்லிட்டு என்னன்னா, நீதியான்ங்கிறதுல தான் இது கம்பனுடைய டச்சு. இதை எங்க நடுவர் சொன்னாதான் இந்த மேடைக்கே ஒரு டச்சு கிடைக்கும். என்னன்னா, உலகத்தில் தூதனாக வந்தவனுக்கு மன்னன் மரண தண்டனை கொடுக்கிறான். தூதனாக வந்தவனுக்கு மன்னன் கொடுத்த மரண தண்டனையை தடுத்து நிறுத்திய முதல் நீதிபதி எங்கள் வீடணன். நீங்க வீடணன் மாளிகையில தூங்கிக்கிட்டே இருக்கிறான் வீடணன். அனுமன் வர்றான். அனுமன் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறான். உங்க கும்பகர்ணனை பெருசா சொன்னீங்கல்லப்பா, பாசத்தலைவன்னா. கும்பகர்ணன் தூங்கும் போது எப்படி இருந்து தெரியுமா? உலகத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தூங்குவது மாதிரி இருந்தது. ஆனால் வீடணன்
தூங்கிக்கிட்டே இருக்கிறான். தூங்குறத அனுமன் எப்படி பார்த்தான் தெரியுமா? உற்று நின்று அவன் உணர்வினை தன் உணர்வினால் உணர்ந்தான். குற்றம் இல்லதோர் குணத்தினன் என கொண்டான். அதனால தான் ராமன்ற அனுமன் சொல்றான், எங்க அந்த ராவண கூட்டத்திலே நீங்க கருப்பு வெள்ளைன்னு சொன்னீங்கல்லவா, அரக்கர் கூட்டம் கருப்பர் கூட்டம். எங்கள் வீடணன் அறத்தின் கூட்டம், அது தூய்மையின் நிறம் வெண்மை. நீங்க மாத்தி சொன்னீங்க. என்ன சொன்னான் தெரியுமா? வீடணன் வீடு எப்படி இருந்தது தெரியுமா? அந்த வீட்டுல மது இல்ல, மாமிசம் இல்ல, தான தர்மம் இருந்தது, வழிபாடு இருந்தது, நீதி இருந்தது என்று சொன்னான். நிந்தனை நரவமும் நெறியின் ஊன்களும் தந்தனை கண்டிலேன், தருமதானமும் வந்தனை நீதியும் பிறவும் மாண்பமைந்து அந்தணர் இல் என பொலிந்ததாம் அறோ. அந்தணர் என்பவர் அறவோர். ஒரு அறத்தின் வடிவமாக இருக்கிற ஒரு நல்லவனுடைய வீடு எப்படி இருக்குமோ அப்படியே நீங்கள் பாராட்டியதற்கு நன்றி நடுவர் அவர்களே. ஓ, இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? அறத்தின் வடிவமாக இருப்பவனுடைய வீடு எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுங்க. நீங்க என்ன தெரியுமா? ராவணனுடைய மந்திராலோ சபை இலங்கை எரிஞ்சிடுச்சு. எரிஞ்ச உடனே அவன் வந்திருந்து சுட்டது குரங்கு எரி சூறையாடிட கெட்டது என்று புலம்பிக்கிட்டு மந்திராலோசனை சபையில இருக்கிறான். எல்லாவனும் ராவணனுக்காக பேசியவன் கும்பகர்ணன், இந்திரஜித்தும் ராவணனுக்காக பேசியவன், தர்மத்துக்காக பேசியவன் வீடணன். என்ன சொல்றான் தெரியுமா? அண்ணா அண்ணா, உன் மேல எனக்கு பக்தி இருக்கு, பாசம் இருக்கு. எந்தை நீ, யாயும் நீ, எம்முன் நீ, தவ வந்தனை தெய்வம் நீ. ஆனால் இந்திர பெரும்பதம் இழக்கின்றாயனன் நொந்தனன் ஆதலால் நுவல்வதாயினேன். எவ்வளவு பெரிய வீரன் அண்ணா. ஆனா இந்த இலங்கை அழிந்தது எரிந்ததுன்னு சொல்றிய அண்ணா, அது எரிந்தது குரங்கு வைத்த தீயால் எரிந்ததுன்னு நினைக்கிறியா? இல்லை இல்லை, கோநகர் முழுவதும் நினது கொற்றமும் ஜானகு எனும் பெயர் தம்மனை ஆனவள் கற்பினால் வந்ததல்லால் ஒரு வானரம் சுட்டதென்று உணர்தல் மாட்சியோ. சுட்டது குரங்கு அல்ல, சீதையின் கற்பு. அது மட்டும் இல்ல அண்ணா, வந்திருப்பவள் சீதை இல்ல, உன்னை கொல்வதற்காகவே பிறந்து வந்த நோய். வேதவதின்னு ஒரு பெண் இருந்தா, குசத்துவ முனிவரின் மகள். அவள் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தாள், பேரழகி. அவளை நீ வஞ்சகையா கவர்வதற்கு தொடுவதற்கு முயற்சி செய்தா. அவள் தீக்குளித்துட்டு சொன்னா, மறுபிறவி பிறந்து வந்து உன்னை அழிப்பேன்னு சொன்னா. தீயிடை குளித்த அத்தெய்வ கற்பினாள் வாயிடை மொழிந்த சொல் மறக்கலாற்றமோ. நோய் உனக்கு நான் என்று நுவன்றுளாள் ஆயவள் சீதை, பண்டு அமுதில் தோன்றினாள். அவள்தான் சீதை. உனக்கு அழிவு ஆரம்பமா இருக்குதுன்னா. ஆனா என்ன ஆகுது தெரியுமா? நான் இப்படி பணிவோட சொல்றேன். நீங்க கும்பகர்ணனுக்காக பேசுங்க. அடுத்தது ராஜபாளையத்திலிருந்து எங்க மேடம் வர்றாங்க, நல்லா குறை பேசுவாங்க. இந்திரஜித்துக்காக அந்த சொல் தேவையில்லை, எல்லாம் சரி. நானும் ராஜபாளையம் தான். அதனால எனக்கு என்னன்னா எல்லாம் சரிதான். நான் ஒண்ணு கேட்கிறேன். அந்த வீடணன் சபையில் இவன் அறத்தின் குரலாக ஒலிக்கும் போது, ஒரு கூட்டத்துல நல்லவன் ஒருத்தன் பேசுவான், எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. அவன் குரலுக்கு பக்கத்துல சப்போர்ட்டா இந்த ரெண்டு பேரும் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இவர்கள் உயிர் கொடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. ராவணன் உயிர் பிழைத்திருப்பான், அரக்கர் குலமும் உயிர் பிழைத்திருக்கும். நடுவர் அவர்களே, அவன் கொல்றேன்ட்டான். இதோட நிறைவு பண்றேன். கொல்றேன்ட்டான். நீ பக்கத்துல நின்னா உன்னை கொன்னுருவேன்னு வாழ உரிட்டான். ராவணன் நல்லவன் இல்ல, என்ன வேணாலும் செய்வான். அதனால வேற வழி இல்லாம அறத்தை உரைக்கிற போது அறத்தை கேட்கவில்லை என்றால் அறம் பரம்பொருளை சேரும் என்பதுதான் நம் பண்பாட்டினுடைய மரபு. நேர போறான், ராமனை சரணடைகிறான். ராமன் வந்தவர்களை எல்லாம் அப்படியே அரவணைக்கிற அறக்கடல், கருணை கடல் காகுத்தன். அவன் சொல்றான், தாழ்கடல் இலங்கை செல்வம் தந்ததே நின்னேன்னா, இந்த இலங்கை செல்வம் முழுக்க உனக்குத்தான்னு. உடனே நீங்க சொன்னது மாதிரி அவனை துரோகி என்ன எல்லாமே சொன்னீங்கல்ல, தந்த இலங்கை செல்வத்தை ஏற்றிருந்தா நான் கூட உங்க பக்கம் வந்திருப்பேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ராமா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ராமா. உன் தம்பி பரதனுக்கு கொடுத்தாய் அல்லவா பாதுகை, அந்த பாதுகையை எனக்கு கொடு என்று ஓடி போய் பாதுகையை எடுத்து தன் தலையில் சூடிக்கொண்டான் என்றால், அதனால் தான் நம் பக்தி பேருலகம் வீடணனை வீடன ஆழ்வார் என்று போற்றுகிறது. என்றால் ஆழ்வார் நிலையில் இருக்கிற ஒருத்தன் தான் இந்த
இந்த இலங்கையையும் ஆள்வதற்கு தகுதி உடையவன். அதனால் தான் வைணவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, வீடணனுக்கு பரிசாக தான் வணங்கிய ரெங்கநாதரையே கொடுத்தார் என்று வைணவ உலகம் நம்புகிறது. நடுவர் அவர்களே, அந்த அரங்கநாதன் திருவரங்கத்தில் இருந்து கொண்டு உங்கள் தமிழை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதை பணிவோடு நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.